ஒரே ஒரு கல்யாணத்துக்கு போய் நான் பட்ட பாடு இருக்குது. ஓய்யோ கோல டிராஃபிக்கில் நேற்று மாட்டி பங்க டயர்டாக இருக்கேன். பெருசாக இன்னைக்கு வேலை பண்ணுற ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. பட் ஊரில் இருந்து குட்டீஸ் எல்லாம் வராங்க அப்படின்றதுனால ஐ வாண்டட் டு மேக் சம் ஜூஸ் கான்சன்ட்ரேட்ஸ் ஃபார் தெம். இன்றைக்கி என்னால் எவ்வளோ பண்ண முடியும்னு தெரியல. ஒரு 4-5 வீட்டில் யூஸ்வலாக ரெகுலராக பண்ணுற ஜூஸ் கான்சன்ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கணும்னு மைண்டில் வச்சுருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியம் புவா. ஸோ ஒரு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். சாம்பார் புவா 1 பாட்டில் டப்புன்னு அவனை ரெடி பண்ணிட்டு இவன் ரெடி ஆகிற கேப்பில் சைட் பை சைட் நம்மளால் இன்னைக்கு எத்தனை ஜூஸ் கான்சன்ட்ரேட்ஸ் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இவங்களோட ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக தருகிறேன். ஓகே, வீடியோவாகவே தருகிறேன். சாம்பார் சாதம்னா நெய், தாராளமாக கடுகு. இது ஆக்சுவலி என் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான தங்கப்பூச்சிக்கு கல்யாணம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவளை மேடையில் ஒரு கல்யாண கோலத்தில் பார்க்கும் போது. சிங்கே ஆகலை எனக்கு இன்னும். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற சிங்கே ஆக மாட்டேங்குது. ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர். இப்படி இருந்தது. திருஷ்டி சுற்றி போடணும்னா அவள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணுன்றதான் எனக்கு ஆசை. அண்ட் இன்ஃபேக்ட் அவகிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு நிறைய இருந்தது. சின்ன பிள்ளை தான், ஆனால் அந்த பிள்ளை ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சிரிச்சுட்டு இட்ஸ் ஓகேக்கா, பார்த்துக்கலாம்க்கா, டென்ஷன் ஆகாதீங்கக்கா, நம்ம முடிச்சிடலாம்க்கா வேலையை, டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்க்கா, இருங்கக்கா அப்படின்னு ஒவ்வொன்றுமே ஸ்மைலோட சொல்லுவா. ஷீஸ் அ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். சத்தியமாக சொல்கிறேன், பையன் செம்ம லக்கி. அவளை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்னா நான் வந்து லுக்ஸில் சொல்லலை, லுக்ஸ்லேயும் அவள் ரொம்ப அழகு. பட் நான் வந்து பை ஹார்ட் அவள் எவ்வளோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலாம் தம்பி கொடுத்து வச்சிருக்கணும். 2 பேரும் ஹாப்பியாக இருக்கட்டும். ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஜெயா. பெருசாக காய் இல்லை, எனக்கு போய் காய் வாங்கணும் அந்த விஷு சத்யாவுக்கு அப்புறம்னு தோணவே இல்லை. ஸோ யார் பாக்கி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அள்ளி போட்டு ஒரு சாம்பார் சோறு நம்மகிட்ட தான். வெங்காயம் பயங்கரமான லேசி ஈஸி பீஸி சமையல் டுடே. நான் தூக்கிடுவேன், எனக்கு இடுக்கி தான் வந்துக்கும், எனக்கு க்ளவ் வந்துடும். குக்கிங் ப்ராசஸை ஸ்பீட் பண்ணுறதுக்காக நாங்கள் சுடு தண்ணி விட்டுருக்குறோம். ஸோ தட் எல்லாமே டைம் சேவிங் தானே. ஒரு பக்கம் கெட்டில் தண்ணி சூடாயிட்டான்னா நம்ம பாட்டுக்கு புளி பேஸ்ட்டுவேன். நான் ஆல்ரெடி புளி பேஸ்ட் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்களா ஊற வச்ச அரிசியை சாப்பிடக்கூடாதுன்னு? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊற வச்ச அரிசி. எங்கள் அம்மாஜி வந்து மாவு அரைக்கிறதுக்காக எவ்ரி சாட்டர்டே நைட்டு அரிசி ஊற வைப்பாங்க. நான் வெயிட்டீஸ் பண்ணுவேன் அவங்க தூங்குற வரைக்கும். ஸோ தட் அவங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக அவனை சாப்பிடலான்னு. ஏன்னா அவங்க இருக்கும்போது எடுத்தால் கையிலேயே ஒரு சொம்மடி அடிப்பாங்க. என்னவோ கில்ட்டி ப்ளஷர். நான் எனக்கு துவரம் பருப்பு மசூர் தால் 2 பேருமே எடுத்திருக்கேன். போன வாட்டி மசூர் தாலுக்கு என்ன பேர் தமிழில் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ இன்னைக்கு பாதி துவரம் பருப்பு பாதி மைசூர் பருப்பு அப்படி எடுத்துருக்கிறேன். எல்லாமே போட்டேனே, மஞ்சப்பொடி சாம்பார் பொடி போட்டு நான் வதக்கும் போது போடலை. நான் தான் மாஸ். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்ற ஜோனில் இருக்கிறேன் நான் இன்னைக்கு. நான் சொன்னேன்ல, நான் இன்னைக்கு ஒரு மாதிரி ஜோன் அவுட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். உடம்பு முடியல லைட்டாக. ஆனால் அதுக்காக பூவா சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா. வதக்கும் போதே போட்டிருந்தா செம்மையாக இருந்திருப்பான். பட் ஞாபகம் இல்லை. இவன் சாம்பார் பொடி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஸ்மெல்ஸ் குட். ஓகேடா, இவர் பாட்டுக்கு ஆகட்டும், நம்ம பாட்டுக்கு நம்மளோட அடுத்த வேலையை தொடங்கலாம். மாட்டிக்கினாரு ஒருத்தர். இப்போ காப்பாற்று. இவன் லெமன் ஜிஞ்சர் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் ஆர் மோஸ்ட் ஃபேவரட் டெஸ்ட். நிறைய பேர் வீட்டில் இவன் ஒரு
ஸ்டேப்பிள் ட்ரிங்காக இருந்திருப்பான். எனக்கு ஷுவராக தெரியும், அதில் எனக்கு எந்த வித டவுட்டும் கிடையாது. எல்லா அம்மாஜீஸும் இவனை செஞ்சு 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 ஃப்ரிட்ஜில் வச்சு ஜூஸ்னா இவன் தான்டா அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட மண். ஸோ கொஞ்சம் இந்த சைடெல்லாம் உடச்சி நல்ல மசாஜ் ஸ்க்ரப் பண்ணி நல்ல மசாஜ் கொடுக்கலாம். மண்ணெல்லாம் இப்படி வருவான், ஒட்டின மண்ணெல்லாம் மசாஜ் பண்ணலாம். ஜிஞ்சர் லெமன் பண்ணிகிட்டு இருக்கோம். இவனுக்கு வந்து லெமன் ஜெஸ்ட் எடுக்கிறோம். இப்போ இந்த ஒயிட் பார்ட் வேண்டாம் நமக்கு. we just need the yellow. trust me, zest the lemon and then use him. என்ன ஃப்ளேவர் ஆட் ஆவான் தெரியுமா? அவனை ஜூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை ஜெஸ்ட் பண்ணிடலாம். பார்த்து ஒவ்வொரு வாட்டியும் இப்படி திருப்பி பார்த்தோன்னா எல்லோ வந்திருக்கானா ஒயிட் வந்திருக்கானா நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு ஒயிட் வேண்டாம், எல்லோ மாத்திரம்தான் வேணும். இப்படி ஒருத்தன் கிடைப்பான் ஜெஸ்டர்னு சொல்லி. இவனை வச்சு பண்ணும் போது இன்னும் ஈஸியாக இருப்பான் ஜஸ்ட் பண்ணுறது, ஏன்னா அவ்வளோ மைன்யூட்டாக வெளியே வருவான். பட் மேட்ரு என்னன்னா, இவனை நம்ம வந்து சரியாக பண்ணலைன்னா நம்ம தொல்லியும் சேர்ந்து வெளியே வருவோம். ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் இவனை. நான் ஒரு 7-8 வருஷமாக இவனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜூஸ் கான்சன்ட்ரேட் ரெடி ஆகிட்டு இருக்கிற கேப்பில் பூவா ரெடி ஆகிட்டான். கொலை பசி. ஆல் ஒர்க் கேன் வெயிட், பூவா தான் ப்ரையாரிட்டி. சும்மா தகன்னு மின்றாரு பாருங்க, எப்படி இருக்காரு பாருங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நெய் போட்டுக்கலாமா? வாட் இஸ் சாம்பார் சாதம் வித்தவுட் நெய் ப்ரோ? இதோ பாருங்க. செமையா இருக்கான் பார்க்க. இவன் கூட இந்த பக்கம் கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுட்டு, இவன் பயங்கர அன்கன்வென்ஷனலான ஒரு ஃபீலிங் நீங்க நிறைய பேர் எனக்கு கொடுக்குறாங்க. என்னது ரைத்தாவா, தயிரும் சாம்பார் சோறுமா அப்படின்னு. ஆக்சுவலி பங்கமா இருப்பான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கியூக்கம்பர் ரைத்தா பண்ணலான்னு நினைச்சேன், பட் பார்த்தா கியூக்கம்பர் இல்லை, இட்ஸ் அ டாயிங் மொமெண்ட்டு. அதனால அனியன் I'm gonna eat and then வந்து திரும்பி நம்ம ஜூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ லெமன் ஜெஸ்டோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 லெமனோட ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம டிப் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியை இவங்க கூட சேர்த்துட்டு 250 கிராம்ஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 லெமனோட ஜெஸ்ட் அண்ட் 4 லெமனோட ஜூஸ். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன். ஒரு குவிக் மிக்ஸ். Okay, so let me take you to the good part. Isha honey. இப்போ இவனை கொதிக்கலாம் வைக்க போறதுல பாஞ்சிட்டு வரதீங்க, ஜஸ்ட் ஹீட் பண்ண போறோம். 2 கப் ஹனி, ஜஸ்ட் ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் போரிங் கன்சிஸ்டன்சி வந்துட்டான். இவன் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, லெமன் ஜூஸ், லெமன் ஜெஸ்ட், மிளகு அண்ட் மஞ்சள் பொடி. மனம்டா டேய், வாழ்ந்துடலாம். அவ்வளோதான், ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா லெமன் இருக்கான், ரொம்ப நேரம் லெமனையும் நம்ம ஹீட் பண்ணக்கூடாது, இட்ஸ் நாட் குட் ஃபார், கசந்துருவான். இன்னும் லைட்டாக கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்டெர்லைஸ்ட் மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்க வேண்டியது தான். இவன் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டெர்லைஸ்ட் மாய்ஸ்சர் ஃப்ரீ கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணுறது இஸ் அ சேஃப்டி. ஆஹா, எப்படி இருக்கான் பாருங்க பயப்புல. அழகா நம்ம வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் ஜிஞ்சர், 3 லெமன் அண்ட் 2 கப்ஸ் ஹனிக்கு நம்மளுக்கு இவன் 500 ml கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பாட்டில். ஸோ அவன் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிருக்கான், ப்ளஸ் கொஞ்சம் இதர இருக்கான். அவனை நம்ம இப்போ கலந்து குடிச்சிடலாம், நம்ம அதுக்கு தானே இருக்கிறோம். இவனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது இஸ் வெரி வெரி குட். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஹனி தான் இங்கே நம்மளோட ப்ரெசர்வேட்டிவ். நம்ம சிட்ரிக் ஆசிட் அந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் ஹனியே பார்த்துக்குவான். லெமன் வேற இருக்கான், இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ எக்ஸ்ட்ராவாக இவனுக்கு ப்ரெசர்வேட்டிவ் தேவை கிடையாது. ஸோ இவனை என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? Come on. கோல்டு வாட்டர். ஸோ டண்டாவாக பிடிக்குன்றவங்க கோல்டு வாட்டர், எனக்கு சூடாக குடிக்கணும்டா அப்படின்றவங்க இவனை. அப்படிதான்
தலைவா ரெடி. ஸோ இவன் ஒருத்தனை பண்ணி வச்சுக்கிட்டா 2 வகையான ட்ரிங்க்ஸ் நம்மளால பண்ண முடியும். and he is really good for our health. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. until I meet you again, tutupu boy from Kirti.